எம்மா, ஒரு காப்பி போடுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆ அடுப்பில் வச்சுக்கிட்டு காப்பி வாட சொன்னோன்னு வந்துடும் பத்தியலா. நல்லா சொல்லுவிய. தாங்க குடிங்க. நீ ஏன் அடுப்புல வச்சுட்டு கஷ்டப்படியா? அதான் கேஸ் இருக்குல்ல, அதில் வைக்க வேண்டியதானே. ஆமாம், கேஸ். சும்மா கேஸில் வச்சு அந்த சொல்லுவிய. எதுக்கு எப்போ பார்த்தாலும் கேஸில் வச்சுட்டு கேஸை தீர்த்துக்கிட்டு இருக்கா? கேஸ் விற்க விலைக்கு அப்படி இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பிய. ஏன்? எரிச்சதுக்கு தானே வாங்கி தந்திருக்கு. ஆத்திரத்துக்கு கேஸ் அடுப்புல வைக்க வேண்டியதானே. நான் எலும்புனோடனே சோறு அடுப்பில் போட்டாச்சு. வெளி அடுப்பில் வேஸ்ட்டாக தான் போகுது. விறவெல்லாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் காப்பி அதிலே போட்டே காய்ச்சிட்டேன். ஓ, அதனாலதான் காப்பில ஒரு குப்பை ஸ்மெல் வருதோ? கேட்டோட ஆத்திரமா போட்டு தந்தேன் இல்லையா, குப்பை ஸ்மெல் வரதான் செய்யும். இருந்தாலும் ஒரு காப்பி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் எல்லாம் ஓவரு. பாலை எடுத்தோமா, அதுக்கு தக்கன கொஞ்சம் போல தண்ணியை ஊற்றினோமா, என்ன தூள் உண்டு அதை போட்டோமா, கொஞ்சம் சீனியை போட்டோமா, கொதிச்சா வச்சோமான்னு தர வேண்டியதானே. அதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு? சொல்றது எல்லாம் ஈஸியா தான் இருக்கு. அடுப்புகிட்ட போய் நின்று ஊதி ஊதி நாங்க அதை கொதிக்க வைக்கல. நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். போதப்பா போதும். நீ பட்ட பாடி. நீ திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் உனக்கு ஒரு சிலை வச்சிரி சரியா? என் பொண்டாட்டி பால் காய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சி தரான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சிலை வச்சிரி. வைப்பிய உங்களுக்கு எப்படா நான் போய் சேர்வன் தானே இருக்கிறீங்க, அதனால சிலை வைக்கிற போறீங்க. போதம்மா, ஒன்று சொல்லாத. காரம் காத்தாரி உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு? இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு மேலே நீயும் பூ மாதிரியும் கொஞ்ச நேரம் வயலுக்கு வந்துக்கிட்டு போங்க. ஏங்க இன்னைக்கு எதுக்கு? கொஞ்சம் முதல்ல நாற்று நட வேண்டியது இருக்கு. அது நீங்க 2 வந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நான் மற்றபடி வாய்க்கால் எல்லாம் வெட்டி விட்டுருவேன் இல்லையா? இந்த வெயில்ல எங்க வெளியே வர முடியுது? வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாலே அனல் அடிக்குது. நல்லா சொல்லுவாம்மா. நாங்க மாட்டேன் என்ன, வயல்வெளியில போய் ஏசில இருக்கு. ஏசில வரையனா வா. சரி வாரேன். ராணி அக்கா வேற வீட்டுல இல்ல, நேரமும் போகுது. வாரேன். சரி வா. அப்படியே மதியத்துக்கு கொஞ்சம் போல கூழு காய்ச்சிருனா, சூட்ல நிக்க முடியல பாத்துக்க. சரி நான் போய் அடுப்பு என்ன ஆச்சுன்னு போய் பாத்துக்கிட்டு வரேன். ஏன்? நல்லா தானே இருந்தா, இப்போ ஒரு மாதிரி இருக்கா? அவசரப்பட்டு இளவன இல்ல, முதுகுல பிடிச்ச மாதிரி இருக்கு. போய் பாக்கே. முதுகுல பிடிச்சாட்டு மட்டும் அம்மையார் 4 முழம் நீளம். போ போய் பாரு. அதுல யாரு கிடைக்கா? யாரு என்னன்னு போய் பாப்போம். என்ன இவ்ளோ முணுறமா? இவ்ளோ ஏன் இங்க வந்து படுத்திருக்காளவ? கடைக்கிது தெருவுல, ஆனால எவ்வளவு நிம்மதியா கடந்து கொரட்டை விட்டு உறக்கம் விடிஞ்சது கூட தெரியாம. இந்த பைத்தியக்காரி கண்ணுல ஒளி பட்டுறன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் வேற போட்டுட்டு கிடைக்கியா. சின்ன பொண்ணு வசந்தி, உமா, சின்ன பொண்ணு. எரும மாட கட்டில கால கெட்டி போட்ட மாதிரி கடந்து உறங்கியாளுவம்மா. கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாதவளுவ. சின்ன பொண்ணு வசந்தி, ஏங்கா ஏன் வசந்தி இங்க வந்து படுத்திருக்கிறிய? எழும்புங்க. விடியவே இல்லையாக்கா, எங்கக்கா எழும்பி போடுறது? பைத்தியரல மணி 4 ஆச்சு. எழும்புங்க. இனி போறவில வாரல அங்கோடி இங்கோடி நடப்பாவில. எழும்புங்க. குட் மார்னிங்க்கா. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சது. யாமனா என்ன ஆச்சு இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறிய? ராத்திரி ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே. ஒரு நிமிஷம் அக்கா. உமா எந்திரி. ஏன்க்கா டைம் ஆகுது, எலும்பு. சின்ன பொண்ணு எலும்பு. சின்ன பொண்ணு 2 நிமிஷம் அக்கா. நீ எலும்புனா என்னக்கா விடிய காலம் வந்து எழுப்புறிய? காப்பி கிப்பி ஏதாவது கொண்டு வந்தீங்களா? எப்படி காப்பி? இப்ப அது ஒண்ணுதான் போடுறேன். ஏமனா என்னாச்சு? நேற்று ராத்திரி எப்ப வந்து தொலைச்சிய? அதுதான் அக்கா, அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். ஆமா, என்னதான் ஆச்சு? ஆமா, 4 முடி சொல்லவே இல்லைல்ல. ராத்திரி சொல்லின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து உறங்கிட்டேன்னு. அம்மா உங்க வீட்டுல என்னாச்சு? போன அப்புறம் மறுபடியும் என் கஷ்டத்தை ஏன் கேட்டு வயிற்றுல வச்சுல கொட்டியா விடு. அது எப்படி விட முடியும் சொல்லுங்க. ஏக்கா, உங்க வீட்டுல எல்லாம் என் மாமியார் சொல்லி கொடுத்தெடுத்து விரட்டி விட்டுட்டாவக்கா. உன மாமியாருக்கு வேற கூட பழிய போடாதீங்க. நீங்க பண்ண தப்பு தானே அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானா? போன ஒரே போக்கு அந்தால போயிட வேண்டியதா? போனவன் வந்தமான இருக்க மாட்டேலானா? ஏக்கா, நாங்க போகும்போதே போயிட்டு உடனே வந்துடலான்னு நினைச்சுதான் போனோம்.
எங்களுக்கு எப்படி தெரியும் போற இடத்துல இவ்வளோ லேட் ஆகுன்னு சொல்லுங்க. வாஸ்தவம் தான், போற இடத்துல லேட் ஆகுமா இல்லையான்னு உனக்கு தெரியாதான். இருந்தாலும் பிள்ளை வந்தோன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்கலாம். வீட்டுக்காரன்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி நான் இப்படி போறேன் போயிட்டு வரட்டான்னு கேட்டுட்டு போயிருக்கலாம். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா எப்படி சொல்லு? ஏதோ தப்பு நடந்து போச்சுக்கா, ஆளாளாக்கில் போட்டு திட்டிக்கிட்டே இருக்கேவ, என்னத்த சொல்லதுக்கு. ஏமா செல்வா கூடவா உன்னை விரட்டி விட்டான்? ஆமாக்கா, நினைச்சு கூட பார்க்கலக்கா. இந்த மனுஷனு இவ்வளவு ஆத்திரம் வரணி எந்த கோவத்தில் இருந்தானோ விரட்டி விட்டுட்டான். வீட்டுக்குள்ளே வரையே கூடாதுன்னு சொல்லிட்டான். சின்ன பொண்ணு இவியல மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பாவ. நான் வீட்டு வாசலோட அனுப்பி விட்டுட்டாங்க்கா. இருந்தாலும் நீங்கள் பண்ணியது ரொம்ப தப்பு தானேம்மா, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய? தப்பு தான்க்கா, இருந்தாலும் இந்த வயசில் என்ஜாய் பண்ண நாங்கள் வேற எந்த வயசில் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி போயிட்டோம். கடைசி அது எங்களுக்கே ஆப்பா திரும்பன்னு நினச்சி பார்க்கல. என் வீட்டுக்காரர் ஏதாவது பால் வாங்க வந்தாவளா? இதுக்கே பிரச்சனைங்க இப்போ அதுதான் முக்கியம். பால் வாங்க வந்தா நானே. ஏமா இப்படி கடந்து கஷ்டப்படுறிய? வீட்டோட கொண்டு பியாசிட்டு விடட்டா இப்படி? வேண்டாக்கா, அது மட்டும் வேண்டாம். எப்படி என்ன வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளுனாவளோ அதே மாதிரி அவைய வந்து கூப்பிட்டாதான் நான் போவேன், இல்லைனாலும் நான் போவே மாட்டேன். நானும் அப்படிதான்க்கா, மனசாட்சியே இல்லாம அந்த அத்தை ராத்திரி எங்களை வெளியே தள்ளி விட்டானோ இல்லையா, அவனோலே வந்து கூப்பிடட்டு. அப்போ நீங்க இன்னுமே திருந்தல அப்படிதானே? ஆனா இப்ப கூட உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு யோசிக்கல. நீங்க பண்ணதுக்காக அவன் உன்னை துரத்தி விட்டாதான் தப்புன்னு இப்ப கூட பேசிட்டு இருக்கிறீங்க. என்னத்த சொல்லதுக்கு அம்மா, நமக்கு சங்கடம் மாதிரி வெளியே கிடைக்கிறத பார்த்தா. இரு, காப்பி எடுத்துக்கிட்டு வரேன். சரிக்கா, கோல்கேட்டு தான் நல்லா எடுத்துட்டு வாங்க. வரேன் அம்மா. எதுக்குக்கா கோல்கேட்டு? நான் காலை ப்ரஷ் பண்ணாம டீ குடிக்க மாட்டேச்சின பொண்ணு. சரி என்னையா நீ? ஆமா, அதெல்லாம் விடுங்க. உங்க வீட்டுல என்ன ஆச்சு அதை சொல்லவே இல்ல. அப்புறம் நான் வேற அதை மறக்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற ஞாபகப்படுத்தாத, ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் விட்டுதா இல்ல. அது எப்படி நியாயம்? எங்க வீட்டுல என்னெல்லாம் நடந்துன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாவலாம், அவிய வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சொல்ல மாட்டாவலாம். சரி சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறேங்கிட்டு ரிவைண்ட் பண்ணி போயிடாதுங்க. ஏற்கனவே 2 நாள் ஆகுது. இல்லவ டைமிங்ல ரொம்ப அடிக்கிறானா? நானும் உங்க கூட வேற பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஆத்துல வீட்டுக்கு போனோம்னா. போனிய? போன இடத்துல தானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். சரி என்னாச்சு? என்னாச்சுன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.